Hey guys, welcome back to this course. என்ன பண்ணியிருக்கேன் பாருங்களா, ஜஸ்ட் 2 to 3 days ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் வந்து லைஃப் டைமுக்கு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு கிடச்சிருக்கேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ்வேராங்கிறது ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து எந்த ஃபீல்டில் ஸ்கில்ஸ் உள்ளவங்களும் ஜஸ்ட் 2 to 3 days ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி அந்த கோர்ஸை நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்மில் போட்டோம்னா நமக்கு லைஃப் டைமுக்கு இன்கம் கிடச்சிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோர்சஸ் எல்லாமே நம்மளோட மதர் டங், அதாவது தமிழ்லேயே நம்ம எடுத்து போடலாம். இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, August 31 முன்னாடி போடக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி ஆஃபர் ஆகிட்டு up to 1000 rupees கிடைக்கும். அண்ட் August 31 முன்னாடி போடக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே ரெவன்யூ ஷேரிங்கில் எக்ஸ்ட்ரா 10% லைஃப் டைமுக்கு அந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. நான் மிஸ் பண்ண மாட்டேன், நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் பி வாய்ஸ், கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி as soon as possible. See you. Hey guys, welcome back to It's Made Is Tamil. இன்னைக்கு நம்ம JTM சீரிஸ்ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் டென்ஷன். So what is surface tension? It is defined as a tendency of a liquid surface to shrink its surface area to the minimum possible. அதாவது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிஹேவியர் ஆஃப் த லிக்விட் நம்ம சொல்லலாம். இது என்ன பண்ணும்னா, அதோட சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது லிக்விட் சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து மினிமமாக வச்சுக்க ட்ரை பண்ணும். ஸோ இந்த டெண்டன்சியை தான் நம்ம வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். இது எப்படி இருக்குங்கிறத, இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துப்போம். இந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டரில் வந்து மாலிகூல்ஸ் இருக்குன்னு தெரியும், எல்லாத்துலேயுமே மாலிகூல்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாலிகூல்ஸ் வாட்டரில் எப்படி பிஹேவ் பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸில் ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும் அண்ட் இன்னர் சைடில் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னர் சைட் பார்ப்போம். இன்னர் சைடில் இருக்க மாலிகூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு மாலிகூல்ஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஹசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த கோஹசிவ் ஃபோர்ஸ்னால ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு மாலிகூல் நம்ம இந்த சைடில் நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா, அந்த மாலிகூல்ஸை சுற்றி எல்லா இடமும் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அது பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அதனால வந்து அது அந்த இடத்துலையே ஒரே இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இது டாப் சர்ஃபேஸ், அதாவது சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எப்படி பிஹேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே வந்து வாட்டர் தான் இருக்குது. ஸோ வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் சைட்லேயும் வாட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ சைட்லேயும் வாட்டர் மாலிகூல்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும். இதுக்கு சர்ஃபேஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர் இருக்குது. ஸோ ஏர் மாலிகூல்ஸ் இருக்குது. ஏர் மாலிகூல்ஸும் வாட்டர் மாலிகூல்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணாது, அத்தசிவ் நேச்சரில் இருக்கும். ஸோ வந்து ரெண்டும் அட்ராக்ட் பண்ணாமல் வீக்காக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது கீழேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், சைட்லேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், பட் மேலேருந்து எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. இப்படி ஆக்ட் ஆகாதனால அந்த இடத்துல என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி அது ஒரு அன்பேலன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதனால வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலாஸ்டிக் மெம்பரேன் மாதிரி அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அந்த எலாஸ்டிக் மெம்பரேன் தான் வந்து நம்ம வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிறனால தான் நம்ம வந்து லேக்லாம் பார்த்தோம்னா நிறைய பூச்சிகள்லாம் அந்த வாட்டருக்கு மேலே நடந்து போகும். அண்ட் ஏதாவது ஒரு பொருளை நம்ம வெயிட்லெஸ் பொருளை மேலே தூக்கி வச்சோன்னா அதுக்கு மிதக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் சில எக்ஸ்டெண்டில் உடஞ்சிச்சுன்னா அந்த பொருள் கீழே போகும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நிறைய எக்ஸ்ப்ளோர் மூலமாக நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் மெயின் ஸ்ட்ரீம் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகே guys, இன்னைக்கு நம்ம JTM சீரியஸில் சர்ஃபேஸ் டென்ஷன் என்னங்கிறது ஜஸ்ட் 2 minutesல பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் It's Made Is Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next session. Bye.